ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஆடி மாதம் ஸ்பெஷல் பொங்கல். ஆனால் இது சர்க்கரை பொங்கல் தாங்க. ஆனால் இது நம்ம ஓட்ஸில் செஞ்சுருக்கோம். இது நீங்கள் சொல்கிற வரைக்கும் ஓட்ஸில் செஞ்சீங்கன்னு யாருக்குமே தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக நம்ம சாப்பிட்டோன்னா இன்னும் உடம்புக்கு நல்லது இல்லையா? இது நம்ம வெல்லத்தில் செய்கிறதுனால இன்னும் ஹெல்தி. குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு அரை கப் வரைக்கும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், நல்லா கமகமன்னு வாசனை வரும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் 1 கப் ஓட்ஸும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ண ஓட்ஸு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் ஒரு அரை கப் வரைக்கும் பால் சேர்த்துக்கிறோம். பால் காசின பால் தாங்க. ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பும் ஓட்ஸும் சேர்த்து 1.5 கப் எடுத்திருக்கோம். அப்போது 2.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணியும் பாலும் சேர்த்து 2.5 கப் சேர்த்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் வேணும்னா 3 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கட்டியாக வராது பொங்கல், கொஞ்சம் தண்ணி ஆட்டம் இருக்கும். நீங்கள் 2.5 கப் தண்ணி சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பும் நம்ம நல்லா வறுத்திட்டோனால கம்மன்னு வாசனை வருதுங்க. இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் இது வேகட்டும். இதுக்குள்ளே நம்ம இதுக்கான வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க நான். நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னா 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓட்ஸ்க்கு ரொம்ப நிறைய பொங்கல் சர்க்கரை நம்ம வெல்லம் சேர்க்க தேவையில்லை. நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு வரணும்னு ஒன்றும் தேவையில்லைங்க. நல்லா இந்த நம்ம போட்ட தண்ணியில் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இது வரைக்கும் கரைஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம குக்கரில் வச்ச பருப்பும் ஓட்ஸும் நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆடி மாதத்துக்கு இந்த பொங்கல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நம்ம ஓட்ஸு அப்புறம் பாசிப்பருப்பு சூப்பராக வெந்துட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். கடாயில் சேர்த்துட்டு நம்ம இதில் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அது இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி டீ வடிகட்டி எடுத்துகிட்டு இதில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இதில் நம்மளுக்கு அழுக்கு எதாவது இருந்தால் கூட இந்த வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பும் ஓட்ஸும் சேர்த்து இந்த வெள்ளைப்பாகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம இந்த நெய் வச்சுட்டு இதுக்கான தேவையான நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். நம்ம இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் எடுத்துக்கணும். நெய் நம்ம ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏலக்காவும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஒரு சின்ன கடாயில் நெய் எடுத்துக்கலாம். நெய் எடுத்துகிட்டு இதில் நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ ஏற்கனவே கொதிக்குது இல்லையா பொங்கல், அதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுத்தது சேர்த்துக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் பாதாம் பிஸ்தா எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். சூப்பர்பாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஓட்ஸ் பொங்கலில் நம்ம இந்த பாதாம் முந்திரி அப்புறம் திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அட்டகாசமான ஓட்ஸ் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.